ஓகே, தொடர்ந்து இந்த 2 நாளில் பார்க்கும்போது பார்த்திபன் 4 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுருக்காங்க இல்லையா? தமிழக அரசில் ரொம்பவே புயலை கிளப்பியிருக்கு இந்த சம்பவம். நிச்சயமா, ஏன்னா ஆதரவு நிலைப்பாடு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளே இது சம்பந்தமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது தவறு அப்படின்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன பண்றது, இங்க லாஸ் யாருக்குன்னு பார்த்தா அதிமுக. பலம் என்னவா இருக்கு அதிமுகவுடைய பலம்? 47 ஜெயிச்சிருந்தாங்க, அதுல இப்போ 4 பேர் தாவேகா போயிட்டாங்க. 43 இப்ப அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் பலமா இருக்குல்ல? எஸ், அதுவும் 2ஆ பிரிஞ்சிருக்கு. இப்போ இது தொடர்பாலாம் எடப்பாடி பழனிசாமி ஒன்று சொல்லியிருந்தாரு. அதுக்கு இப்போ தாவேகா சார்பில் ஒரு பதிலும் கொடுத்துருக்காங்க பார்த்திபன். என்ன, குதிரை பேரத்தில் ஈடுபடுவதா எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார் இல்லையா? இதுக்கு தான் தாவேகா ஒரு பதிலடி கொடுத்துருக்கு. என்னன்னா, உங்களுடைய அரசியல் சாம்ராஜ்யம் சரிவதற்கு எங்க மேல பழி போட நான் வேண்டாம் அப்படின்னு ஒரு பதிலடியை தாவேகா கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூவத்தூர்ல என்ன நடந்ததுன்றத நாடுக்கே தெரியும், நாடே அறியும் அப்படின்னு கூட சமூக வலைதளத்தில் தாவேகா பதிவு குட் டிஃபென்ஸ் அப்படிதான் சொல்லணும். ரைட். இந்த நிலையில சிவிஎஸ் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் இபிஎஸ் உடன் சந்திப்பு நடத்தியிருக்காங்க. அதுவும் பயங்கரமா பரபரப்பை கிளப்பி விட்டுருச்சு. அதுல ஒருபடி மேல போய் அதிமுக எம்எல்ஏக்கள் பாலகிருஷ்ண ரெட்டி, அருண்மொழிதேவன், கோ ஹரி உள்ளிட்டோரும் இபிஎஸ் சந்திச்சு ஆலோசனையும் பண்ணியிருக்காங்க. ஆமா ஆமா, ஏற்கனவே பார்க்கும்போது சிவிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் 5 பேர் இபிஎஸ் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில மேலும் 5 பேர் இபிஎஸ் ஓட சந்திப்பை மேற்கொண்டு இருக்கிறாங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்த நிலையில இது ஒரு திடீர் திருப்பமா தான் இருக்கு பார்த்திபன். ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் டெய்லி. இதுல இப்போ சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்புல யார் தான் மிச்சம் இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆல்ரெடி 47 43 ஆயிடுச்சுன்னு ஒரு கவலை. அதுலயும் ஒரு 32 பேர் இப்போ இபிஎஸ் தரப்புல போயிட்டாங்க அப்படின்னா 2 ஃபேக்ஷனா பிரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அப்ப மறுபடியும் ஒன்னு சேர்ந்துருங்க சீக்கிரம் அப்படின்றது மக்களோட பேச்சுவார்த்தை எல்லாம் போற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு நிபந்தனைகள்லாம் கூட வச்சிருந்தாங்க. என்னன்னா, அந்த பறிக்கப்பட்ட கட்சி பதவிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மீண்டும் வழங்கணும்னு இபிஎஸ் தரப்புக்கு சிவிஎஸ் தரப்பு சில நிபந்தனைகள்லாம் வச்சிருக்காங்க சமாதானமா போறதுக்கு. அது மட்டும் இல்லாம எம்எல்ஏக்கள் மீது சபாநாயகர் கிட்ட புகார் மனு கொடுத்திருந்தாங்களா, அதை திரும்ப பெறணும்னு கூட ஒரு வலியுறுத்தல் கூட பண்ணியிருக்காங்க. ரைட். இதுலதான் ரொம்ப தெளிவா பாருங்க, நம்ம எஸ்பிவி ஆதரவு எம்எல்ஏவா இருந்த பாலகிருஷ்ண ரெட்டி அவர் இங்க இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஓஎஸ் மணியனை சந்திச்சு 2 பேரும் சேர்ந்து சட்டப்பேரவை செயலாளரை சந்திச்சிருக்காங்க. என்ன சொன்னாங்க? அவங்க தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கடிதம் கொடுத்திருந்தாங்க இல்லையா? அந்த 25 பேர் தாவேகாவுக்கு ஆதரவா வாக்களிச்சவங்க, அதுல என் மேல நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படின்னு பாருங்க. அவங்க சைடுல இருந்து ஆளு கூட்டிட்டு வந்துட்டேன், அப்போ தெரியாம பண்ணிட்டேன். மீட் பண்ணிட்டு உடனே ஓஎஸ் மணியனை கூட்டிட்டு தலைமை செயலகம் போனாரு. ஜேசிடி பிரபாகரன் இல்லாத பட்சத்துல தலைமை செயலாளரை சந்தித்து அந்த கடிதத்தை கொடுத்திருக்காரு. ஏன்னா சட்ட ரீதியாக அது ஒரு மேஜர் த்ரெட்டை தான் பார்க்கணும். ஆன்டி டிஃபெக்ஷன்ல அவங்களுக்கு எதிராக தான் இருக்கு. 3 2 பங்கு பேர் ஆதரவு இருந்தா நடவடிக்கை கிடையாது. அப்படி இல்லைன்ற பட்சத்துல நடவடிக்கை உறுதி. சோ 25 பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னும் போது நடவடிக்கை பாய்ந்து விடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்துல தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா காட்சிகளும் தாவேகா பக்கம் போறதா இருக்கட்டும், மீண்டும் இபிஎஸ் தரப்புக்கு வரதா இருக்கட்டும், இதெல்லாம் அதனை ஒட்டி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதை முடிச்சுட்டு வெளியே வந்த ஓஎஸ் மணியன் செய்தியாளர்களை சந்திச்சார். என்ன சொன்னாருன்னா, தாவேகா செய்யறது குதிரை பேரம் தான் அப்படின்னு நம்ம கேட்டோம் இல்ல கொஞ்ச நேரத்துக்கு. ஆமா, இவர் என்னன்னு சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, கீழ்த்தளத்துல ராஜினாமா செய்யறவங்க அதாவது தலைமை செயலகத்துல சொல்றாரு, கீழ்த்தளத்துல ராஜினாமா செய்யறவங்களுக்கு மேல் தளத்துல தாவேகாவுல இணையறாங்கன்னு கூட ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருந்தாரு. இதுவும் டேஜாவூவா இருக்கு வருண். ஏன்னா இபிஎஸ் அவர்களும் இதே கருத்தை தான் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அதை இவங்க ரிப்பீட் பண்ணியிருக்காரு. அவர் ரிப்பீட் பண்ண அந்த காட்சிகளையும் பார்த்துக்கலாமா? பார்க்கலாம். கீழ்த்தளத்தில் 3 உறுப்பினர்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த 10 நிமிடத்தில் மேல்தளத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை சந்தித்து பொன்னாடை போற்றப்படுகிறது. மாற்றி அவர்களும் பொன்னாடை போட்டுகிறார்கள், உறுப்பினர் கார்டு வழங்குகிறார்கள் என்று சொன்னால் இதற்கு பெயர் என்ன? இதற்கு பெயர் தான் குதிரை பேரம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.